ஒரு 24 வயசு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை. ஒரு வாரமாக அந்த அம்மாவுக்கு தன்னுடைய ஜனன உறுப்பில் அரிப்பாக இருக்குது. அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி ஒரு செக்ஸில் ஒருத்தரோடு ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அந்த ஆண் வரை யூஸ் பண்ணி தான் இருக்கார். ஒரு வேளை அன்றைக்கி ஏதாவது ஒரு செக்ஷுவல் இன்ஃபெக்ஷன் பால்வினை நோய் அது இப்போ வெளியப்படுதா, இந்த அரிப்புக்கு அதுதான் காரணமாக பயப்படுறாங்க. பொதுவாக சொல்லப்போனால் இத்தனை நாள் கழிச்சு அரிப்பு வந்தால் அதுக்கு காரணம் அநேகமாக செக்ஷுவல் இன்ஃபெக்ஷன் இருக்காது. ஆனால் தியரிட்டிக்கலாக பேச போனால் எந்த நோய் இருந்தாலும் சரிதான், வந்த உடனே தொந்தரவு பண்ணான்னா கூட சில நாட்கள் கழிச்சு வருஷங்கள் கழிச்சு தொந்தரவு பண்ணலாம். ஏன்னா ஒரு கிருமி உடம்புல என்ட்ரான பிறகு உடனே வெளியே அறிகுறி வராது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த கிருமியோடைய நம்பர் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்த பிறகு தான் அது வெளியே போடும். சில பால்வினை நோய்கள் இருக்குது, சிஃபிலிஸ் போன்றது. அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா கூட மெதுவாக உடம்புலே இருக்கும். சில வருஷங்கள் கழிச்சு ரொம்ப தொந்தரவு பண்ணும். ஆனால் இந்த விஷயத்தில் அந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கலை. ரெண்டாவது, இந்த பெண்ணு சொல்கிறாங்க அந்த ஆண் ஆண்படை போட்டு தான் செக்ஸ் பண்ணாங்கன்ட்டு. ஆகையினால அநேகமாக அந்த பிரச்சனை வந்திருக்காது, அந்த செக்ஷுவல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. இப்போ அரிப்பு இருந்ததுன்னா அதுக்கு மற்ற காரணம் இருக்கலாம். இப்போ ஏதாவது வேறு இன்ஃபெக்ஷன் வந்துருக்கலாம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருக்கலாம், சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் டயபெட்டிஸ் அதனால் வந்திருக்கலாம். ஜனவரி சுத்தம் வச்சுக்கலன்னா அப்பயும் ஃபங்கஸோ மற்ற தாக்குதல் ஏற்பட்டு அரிப்பு வந்துருக்கலாம். ஆகையினால நீங்கள் டென்ஷன் ஆகாமல் உங்கள் டாக்டர் நேர்முகமாக பார்த்தீங்கன்னா அவங்க பரீட்சை பண்ணி அது என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சி அதுக்கு தக்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லை ஆலோசனை கொடுப்பாங்க. பயப்பட வேணாம், அநேகமாக இது பால்வினை நோய் இருக்காது.